ஹாய் நண்பா, தனலக்ஷ்மி பேங்க்ல இருந்து ஒரு வேற லெவலான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. நம்ம தமிழகத்தில் 17 மாவட்டங்கள் வழியாக கிளைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு முன்னணி தனியார் வங்கி தான் இந்த ஒரு தனலக்ஷ்மி பேங்க். தற்பொழுது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தனலக்ஷ்மி பேங்க்ல வேலைகள் வந்திருக்கு. ஸோ நம்ம தமிழகத்திலையும் உங்களுக்கான வேலை வாய்ப்பு 17 மாவட்டங்கள் வழியாக சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். 2 விதமான பதவிகள் வந்திருக்கு. ஒன்று வந்து ஜூனியர்ல ஆஃபீஸர் லெவல் ஜாபுங்க, இன்னொன்று வந்து அசிஸ்டன்ட்ல மேனேஜர் லெவல் ஜாபுங்க. எப்படி அப்ளை பண்றது, யாரெல்லாம் எலிஜிபிள் எல்லாமே சொல்ல போறேன். வீடியோவை முழுவதும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு வீடியோவை கன்டினியூ பண்ணலாம். டிகிரி படித்து முடிச்சாச்சு, ஆனால் இன்னும் ப்ராப்பராக ஒரு ஜாப் இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ரிஸ்க் இல்லாத ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி நான் சொல்ல போகிறேன். அதாவது பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணி படிங்க. நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஜாபுக்கெல்லாம் போனதுக்கப்புறம் உங்களுடைய சேலரியிலேருந்து இந்த கோர்ஸ்க்கான ஃபீஸை பே பண்ணுங்க. இதற்கு பெயர் தான் பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட். ஸோ ஆக்யூ ஜாப்ல பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட் மூலமாக கிட்டத்தட்ட 2000க்கும் அதிகமான நண்பர்கள் ஜாப் எடுத்திருக்காங்க. இந்த பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட் ஸ்கீம்ல இப்போ ஆக்யூ ஜாப்ல ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் கோர்ஸ் வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு. ஸோ நீங்க வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி ஆக்யூ ஜாப் மூலமா கிட்டத்தட்ட ஆக்யூ ஜாப் வந்து பாத்தீங்கன்னா 500+ கம்பெனிஸ் கூட ஹையரிங் பார்ட்னர்ஸா இருக்காங்க. அந்த டாப் கம்பெனிஸ்ல வேலைக்கு போறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதிகபட்ச சேலரி வந்து பாத்தீங்கன்னா 41 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கு. குறைந்தபட்சம் அதாவது ஆவரேஜ் சேலரி வருடத்திற்கு 7.4 lakhs ப்ரொவைட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் ஆக்யூ ஜாப்ல பார்ட்னர்ஷிப்ல இருக்காங்க. உங்களுக்கு 100% வந்து ஜாப் அசிஸ்டன்ஸ் இருக்கு. இதன் மூலமா நீங்க வேலையை வாங்கிட்டு அதற்கப்புறம் இந்த கோர்ஸ்க்கான ஃபீஸை ஆக்யூ ஜாப்ல பே பண்ணுங்க. எப்படி என்ரோல் பண்றது அப்படின்னா லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணி உள்ள வாங்க. ரைட் சைட் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் லைனிங் ஃபார் ஃப்ரீன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல உங்களுடைய நேம், ஃபோன் நம்பர் கொடுத்து அப்ளை நவ் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. அண்ட் தென் ஆக்யூ ஜாப் டீம்ல இருந்து உங்களுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டை நீங்க கிளியர் பண்றீங்க அப்படின்னா பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட் பூட் கேம்ப்ல நீங்க ஜாயின் பண்ணிரலாம். இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? இப்பவே எல்லாரும் லிங்கை கிளிக் பண்ணுங்க. ஸ்டார்ட் லைனிங் ஃபார் ஃப்ரீ அப்படிங்கறத கொடுத்து உடனே அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஆக்யூ ஜாப். தனலக்ஷ்மி பேங்க்ல இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க் அண்ட் தென் அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. தனலக்ஷ்மி பேங்க் லிமிடெட் ஒன் ஆஃப் த பிரைவேட் செக்டார் பேங்க் தான். திருச்சூர் கேரளாவில் ஹெட் ஆஃபீஸ் இருக்கு. நாடு முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கு. நம்ம தமிழகத்தில் 17 மாவட்டங்கள் வழியாக கிளைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு முன்னணி தனியார் வங்கி தான். ஸோ தற்பொழுது தனலக்ஷ்மி பேங்க்ல இருந்து ஜூனியர் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டிருக்காங்க. ஸோ பேன் இந்தியா லெவலில் வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்காங்க. ஏஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ஜூனியர் ஆஃபீஸர் ஜாபுக்கு அப்ளை பண்ணுற பட்சத்தில் குறைந்தபட்ச வயது 21 கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதிகபட்சம் 25 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 21 வயது குறைந்தது கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதிகபட்சம் 28 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். IBBS வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்குது. எல்லாருக்குமே ஒரே ஃபீஸ் தான், 708 ரூபாய். இந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணுங்கள். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஆஃபீஸர். ஸோ இதுவுமே உங்களுக்கு ஆஃபீஸர் லெவல் ஜாப் தான். ஸோ இந்த ஜாப் எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். அதுதான் இதில் ஹைலைட்டான விஷயம். இந்த ஜூனியர் ஆஃபீஸர் ஜாபுக்கு எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒரு டிகிரி. ஸோ எனி டிகிரி, எனி டிசிப்ளினில் முடிச்சிருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் ஜூனியர் ஆஃபீஸர் ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். குறைந்தது உங்களுடைய டிகிரியில் 60% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும். CGPA அப்படின்னா 6 CGPA. இது வந்து குறைந்த மதிப்பெண்கள். இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அதிகமாக எவ்வளவு வாங்கியிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஆனால் 6க்கு கீழே வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நாட் எலிஜிபிள். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட்டில் மேனேஜர் கேட்டிருக்காங்க. இந்த ஜாபுக்கு எனி PG டிகிரி, அதாவது போஸ்ட் கிராஜுவேட்டில் ஏதாச்சும் ஒரு டிகிரி, ஏதாச்சும் ஒரு டிசிப்ளின் எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய PG டிகிரியில் குறைந்தது 60% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும். CGPA அப்படின்னா 6 CGPA. சரிங்களா? அண்ட் இந்த ஜாபுக்கு எக்ஸாம் இருக்குது. ரிட்டன் எக்ஸாமினேஷன் அதை ஃபாலோ பண்ணி பர்சனல் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் சென்னை அண்ட் கோயம்புத்தூர் 2 இடத்துல மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து நாகர்கோவில், திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருக்கீங்க அப்படின்னா திருவனந்தபுரத்தில் எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்க. ஸோ நாகர்கோவில், திருநெல்வேலி சேர்ந்தவங்களுக்கு அதுதான் பக்கமாக இருக்கும். ஸோ உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் எங்கே வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி எக்ஸாம் வந்து எழுதிக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். IBBS வெப்சைட்டில் தான் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க.
ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 23 இன்னையிலேருந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த மாதம் ஜூலை மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாட்கள் மட்டும்தான் டைம் கொடுத்துருக்காங்க. வழக்கமாக ஐபிபிஎஸ் வெப்சைட்டில் நீங்கள் ஒரு பேங்க் ஜாப்ஸ் அப்ளை பண்ணும்போது கேட்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கேட்டிருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன், இடது கை கட்டவிரல் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய இம்ப்ரெஷன், அண்ட் தென் ஒரு ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள் அதில் இருந்து ரெக்கார்ட் இது வரைக்கும் யார் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுடைய சொந்த கையெழுத்தில் ஒரு வெள்ளை கலர் பேப்பரில் எழுதி அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இந்த இடத்துல உங்களுடைய நேம் எழுதிக்கோங்க. அதற்கப்புறம் கமா போட்டு ஹியர் பை டிக்ளர் அதில் இருந்து ரெக்கார்ட் இது வரைக்கும் எழுதிக்கோங்க. மற்றபடி காமனாக கேட்டிருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு ஆன்லைனில் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாருக்குமே 708 ரூபாய். அதை நீங்கள் ஆன்லைனில் எதர் டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ, கிரெடிட் கார்டு மூலமாக கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. நீட்டாகவே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன், அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ வைக்கிறாங்க. சரிங்களா? ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான ஸ்கீம் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. காமனாக ஒரு பேங்க் எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய சிலபஸ் தான். அதே மாதிரி உங்களுக்கு பெனால்ட்டி மார்க் இருக்குது. ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெனால்ட்டி மார்க்காக நெகட்டிவ்ல போகும். அதனால் தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்க்கான பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா காமன் சிலபஸ் தான். ரீசனிங்கில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்குது, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்டில் இருக்குது, ஜென்ரல் அவேர்னஸில் இருக்குது, கம்ப்யூட்டர் நாலேஜில் இருக்குது. ஸோ காமனாக ஒரு பேங்க் எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய சிலபஸ் ஆர் இன்சூரன்ஸ் எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய சிலபஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ வங்கி வேலைகளுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, குறிப்பாக ஐபிபிஎஸ் வேலைகளாக இருக்கட்டும், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இல்லைனா எனி அதர் கவர்மெண்ட் பேங்க் எக்ஸாம் ஆர் வந்து ப்ரைவேட் எக்ஸாம், இல்லைனா இன்சூரன்ஸ் எக்ஸாம், இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு இந்த ஜாபுக்கும் அப்ளை பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஐபிபிஎஸ்லாம் போகிறீங்கன்னா 2 எக்ஸாம் எழுதணும். எஸ்பிஐ போகிறீங்கன்னா சேம் 2 எக்ஸாம் எழுதுகிற மாதிரி வரும். இந்த மாதிரி சிங்கிள் பேப்பர் எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணாலே போதும், பாதி ஜெயிச்ச மாதிரி தான். அண்ட் தென் நீங்கள் இன்டர்வியூவில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு ஜாப் கிடைக்குது. இது ப்ரைவேட் பேங்க் தான், பட் இருந்தாலும் உங்களுக்கு சேலரி வந்து கவர்மெண்ட் நார்ம்ஸை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் பேங்க்கில் ப்ரொவைட் பண்ணுற எல்லா பெனிஃபிட்ஸுமே உங்களுக்கு இதில் கிடைக்குதுங்க. அதனால தான் சொல்கிறேன், இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஆர் இன்சூரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க உடனே அப்ளை பண்ணுங்கள். 200 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க, 200 மார்க்கு, ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு. கொஸ்டின் பேட்டர்ன் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இங்கிலீஷில் மட்டும் கொஸ்டின் பேட்டர்ன் கேட்டிருக்கிறதுனால மேக்ஸிமம் காம்படிஷன் நம்ம சதர்ன் ரீஜனுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். பிகாஸ் அதர் ஸ்டேட்டில், முக்கியமாக நார்த் ஸ்டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி இருந்தால் மட்டும்தான் அவங்களால எக்ஸாம்லாம் கிராக் பண்ண முடியும். அதனால தான் சொல்கிறேன், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா இந்த மாதிரி இடத்துல தான் காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். பட் நம்ம தமிழகத்துக்குள்ளே 17 மாவட்டங்களில் தனலட்சுமி பேங்கினுடைய கிளைகள் இருக்கிறதுனால மேக்ஸிமம் காம்படிஷன் நம்ம தமிழக மக்களுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? அதனால் வாய்ப்பு, இந்த மாதிரியான வாய்ப்புலாம் வரும்போது தவறாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உடனே அப்ளிகேஷனை போட்டுருங்க. பெனால்ட்டி மார்க் வந்து போட்டிருக்காங்க, உங்களுக்கு 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு கொஸ்டினுக்கு 5 ஆப்ஷன் இருக்குது. அதில் நீங்கள் கரெக்ட் ஆன்சரை சூஸ் பண்ணணும். தப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா 0.25 மார்க் வந்து நெகட்டிவில் போகுது. தெரிஞ்ச கொஸ்டினுக்கு மட்டும் கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஒரு பேங்க்ல இருந்து வருடத்திற்கு ஒரு முறை தவறாமல் நோட்டிஃபிகேஷன் விட்டுருவாங்க. கடந்த முறை விட்டுருந்தாங்க, இப்பவும் விட்டுருக்காங்க. ஸோ வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. எலிஜிபிள் கேண்டிடேட் உடனே அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.